சித்தர் வழிபாடு இது எல்லாத்துக்குமே அந்த மன இதுவும் எல்லாத்துக்குமே அது புலப்படாதுங்க. சித்தர்களை வழிபடுறவங்க ஒரு தனித்துவ மனது உடையவங்க. சித்தர்கள் வழிபாடு ஒரு நபருக்கு தோணி இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அந்த சித்தருடைய சமாதிக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொல்லலாம். இது எப்படி சார், மூச்சுக்கும் சித்தருடைய ஜீவசமாதிக்கும் கனெக்ட் இருக்கு? நான் சொல்றது பூரா சித்தர்களை வழிபடுவதற்கு அதை பத்தி தெரியும். தே ஆர் ஹைலி கனெக்டட் வித் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. எஸ், எவரொருவர் அந்த சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய் தியானம் பண்றாங்களோ, சித்தர்கள் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அவர்கள் வார்த்தை, அவர்களுடைய செயல், அவர்களுடைய எண்ணம் இது பூரா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன், அவங்க மூச்சு காட்டிலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். டீப் பிரீத் எடுப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்றது யாரெல்லாம் சித்த வழிபாட்டில் இருக்காங்களோ அவர்களுக்கு புரியும். சித்த வழிபாடு சிவபெருமானுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எஸ், அப்போ அவங்க சிவ வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் வேண்டிட முடியாது. அந்த ஞானம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது இறைவன் நினைத்தாதான் கிடைக்கும். அதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க.